லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே கிளம்பி மணாலிக்கு போயிட்டே இருக்காங்க. அப்போ ஜான்வி கேட்குறா, அவன் நமக்கு முன்னாடியே கிளம்பிட்டானே, அவன் அங்கே மணாலிக்கு ஃபஸ்ட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை அவன் போகமாட்டான், அவனை நான் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி, விராஜ் நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொன்னேனே, சியா வந்து கண்டுபிடிச்சி தர சொல்லி ஒரு கேஸ் கொடுக்க சொல்லி கொடுத்தியான்னு கேட்டான். அவன் இல்லைங்கிறான். இப்போ உடனே போ அப்படின்னு சொன்னது இவனும் வேறு வழியே இல்லாமல் யூட்டர்ன் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ஊருக்கே போயிட்டே இருக்கான். இப்போ அவன் போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டே இருக்கான். நம்ம அவனுக்கு முன்னாடியே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டே இருக்காங்க. அவனும் ரொம்ப தூரம் போயிட்டு திடீர்னு என்ன நினச்சான்னு தெரியல, திரும்ப யூட்டர்ன் எடுத்து மணாலிக்கே போயிட்டு இருக்கான். என்னாச்சு சார், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போகணும், அதை விட்டுட்டு மணாலிக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போய் தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அதான் போலீஸ் நீயே இருக்கியே, நீ ஃபோன் பண்ணி சொல்லு, நீ சொன்னால் அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்கல்ல, நான் இப்போ என்னோட ஜான்வியை தேடி தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கான். அவங்க முன்னாடி போயிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தா யாரோ ஆர்ன் அடிச்சுட்டு பின்னாடி வந்து வண்டி ஓட்டிட்டு வர மாதிரி தெரியுது. அட எவன்டா நீ, கொஞ்சம் பொறுமையாக தான் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் புலம்பிட்டே வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, அது அந்த விராஜ் பையன் தான். பின்னாடி வந்துட்டான். அவனை பார்த்ததும் நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலன்னு முழிச்சிட்டு இருக்கான். அதுக்கு மேலே ஜான்வி பயந்துட்டு இருக்கா. அவன் பக்கத்தில் வந்துட்டானே, அவன் நம்மளை பார்த்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு, ஒன்றும் பதட்டப்படாத ரிலாக்ஸ் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் காரை ஓவர்டேக் பண்ணி இந்த பக்கமாக வந்துட்டு இருக்கான். பார்த்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதான் இல்லை. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ ஜான்வி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஒரு நிமிஷம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த போலீஸ்காரன் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் மணாலிக்கு ஹனிமூனு தான் போகிறாங்க போல், போகும்போதே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பார்க்குறான். அங்கே அவனோட பொண்டாட்டி தான் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. நானும் என் பொண்டாட்டி கூட இப்படிலாம் போவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். இவனும் நம்ம ஹீரோயினியை விட்டுட்டு ஐம் ஸோ சாரி சியா, வேறு வழி இல்லை, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறது, அவன் நமக்கு முன்னாடி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா டிரைவர் சீட்டில் போய் இவன் உட்காந்துட்டு அவனோட முகத்தை ஸ்கார்ஃப் போட்டு மறைச்சிட்டு வேகமாக வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கான். அப்போ அந்த வயலும் பார்த்துட்டு, என்னடா நீ என்கிட்ட ரேஸுக்கு வரியா, நீயா நான் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி ஓவர்டேக் பண்ணி வண்டி ஓட்டிட்டு இருக்கானுங்க. அதில் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ அவனோட கார் அப்படியே மோத போகிற மாதிரி போகிறான். அவனும் பயத்தில் அந்த பக்கமாக திருப்பிட்டான். ஒரு சேத்துக்குள்ளே போய் வண்டி நல்லா மாட்டிக்கிச்சு. இப்போ அந்த சேத்துக்குள்ளேருந்து அவன் அந்த வண்டியை எடுத்தால் மட்டுமே தான் அவன் இங்கேருந்து கிளம்பி போக முடியும். அதுக்குள்ளே நம்ம சியாவும் ராகும் ஊருக்கே போய் சேர்ந்துருவாங்க. அவனுக்கு எவ்வளோ திமிரு, இந்த விராஜ் டோபரால இப்படி பண்ணிட்டு போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் வர சேறுபட்டுருச்சு போல். அதை அந்த போலீஸ்காரனை விட்டு க்ளீன் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா இவனுங்க பொறுமையாக காரை இந்த பக்கமாக எடுத்துட்டு அப்புறமா கிளம்பி போயிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயினி ராகவும் அதுக்குள்ளே மணாலிக்கே கிளம்பி வந்துட்டாங்க. வந்து அவளோட வீட்டை பார்க்குறா. எப்படா வீட்டுக்குள்ளே போவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓடி போய் அங்கே போய் பார்த்தா வீடு வந்து பூட்டி கிடக்கு. எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, கண்டிப்பாக அவங்க கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தா அந்த பையன் வரான். அவன் வந்து பார்க்கும்போதும் வீடு பூட்டி தான் கிடக்குது. எங்கே போனாங்க, வீட்டை பூட்டிட்டு, ஒருவேளை நான் வரது தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரவன்ட்ட கதவை தட்டி கேட்டுட்டு இருக்கான். எங்கே அவங்க பக்கத்து வீட்டில் இருந்தவங்க எங்கே போனாங்கன்னு கேட்டால், அவங்க பொண்ணு இறந்து போன கொஞ்ச நாளே அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்டா பக்கத்து வீட்டுக்காரன் தானே, நீ உங்ககிட்ட சொல்லிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். நீ அவனோட மருமக தானே, உங்ககிட்டே சொல்லிட்டு போலங்கும் போது என்கிட்டே பொறா சொல்லிட்டு போவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஓ ஷிட், இப்போ அவங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஃபேமிலியை தேடி போயிட்டு இருக்கான். அப்போ ராகவும் அந்த பக்கத்து வீட்லேருந்து தான் வெளியே வரான். அவன் தான் அப்படி சொல்லியிருப்பான் போல். அப்போ இன்னுமே அவங்க அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. சும்மா சொல்லி அவனை அப்படியே வந்து திசை திருப்பி விட்டுருக்கான். நம்ம ஹீரோயினி மட்டும்தான் கோயிலுக்கு வந்திருப்பா போல். அவள் வந்து பார்க்கும்போது அப்பாவும் அம்மாவும் தூரத்தில் நின்று சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு அப்பா அம்மாவை பார்க்கும்போது இவளுக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருது. அப்படியே அழுது பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து பாட்டி வந்து கையை பிடிச்சிட்டு இருக்கு. திரும்பி பாட்டியை பார்த்துட்டு இவ பாட்டி மடியில் படுத்து அழுதுட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் என்ன யாரோ அழுகிற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா செத்து போனதா நினச்ச அந்த பொண்ணு இப்போ கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறா. உடனே இவங்க ஜான்வின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதுக்கப்புறம் அவளும் திரும்பி பார்த்துட்டு அப்பா அம்மா 2 பேருமே கட்டி பிடிச்சி உண்டு அழுதுட்டு இருக்கா. பார்க்க ரொம்ப எமோஷ்னலாக தான்ப்பா இருக்குது இந்த சீனை. அதுக்கப்புறம் குட்டி தங்கச்சியும் வந்து அவளுமே வந்து அக்கா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டா, ஒன்று விடாமல் அந்த விராஜை பற்றி. இதெல்லாம் தெரிஞ்சதுமே ஃபேமிலி மொத்தமே வருத்தப்படுறாங்க. பாட்டிக்கு இது எல்லாமே தெரியும். இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன், நீங்கள் எங்கேயாவது கேட்டிங்களா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்குது. இவங்களும் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியில், நாங்கள் எல்லாரும் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கெட்டவங்கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமேமா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் அழுது பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்லம்மா விடுங்க, இதில் உங்களோட தப்பு எதுவுமே இல்லை, அந்த கடவுள் என்னோட விதியில் இப்படி தான் நடக்கணும்னு எழுதி வச்சுட்டா அது யாராலமா மாற்ற முடியும். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து ஒரு இடத்துல சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த ஆசிரமத்துக்கு போனது, அப்புறம் அந்த வீட்டுக்கு போனது, ராகு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறா. இப்போ எனக்கு துணையா ராகு தான் என் கூட இருக்காரு, அவர் தான் விராஜ்கிட்டேருந்து என்னை ஒவ்வொரு தடவையும் காப்பாற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ராகவையும் காட்டுறாங்க. அவனும் சாமி கும்பிட்டுட்டு நேராக அந்த ஃபேமிலியை பார்க்கறதுக்காக வரான். அவங்க எல்லாரும் இவனை பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு
இருக்காங்க, என் பொண்ணை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு. அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் பாட்டி கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிட்டு இருக்கு, என் பேத்தியை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு. இன்னுமே பாட்டிக்கு பேச்செல்லாம் வரல, எல்லாமே சைகையில் தான் சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் இவனும் அலைஞ்சு தெரிஞ்சு தேடிவிட்டு அந்த குடும்பம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி தர சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துட்டான். அப்புறம் ராகுவுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு, ஏதாவது தகவல் கிடச்சிச்சா சியாவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஆமாம் சியா கிடச்சிட்டா அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், மற்றதெல்லாம் நீ நேரில் வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ தான் இவன் மண்டைக்கே ஒரு விஷயம் உரைக்குது, அப்போ இது எல்லாத்தையும் பண்ணது அந்த ராகு தானா, அவன் வேணும்னே என்னை அலைய விட்டுருக்கானா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு இருக்கான். அவனை நான் சும்மா விட மாட்டேன், அவன் என் பொண்டாட்டிக்கிட்ட இருக்கிற வரைக்கும் இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான், அவனுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கான். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இந்த பக்கம் மொத்த ஃபேமிலியும் அந்த பையன் தேடிட்டு இருக்கான் இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்பா சொல்கிறாரு, நாங்கள் சிம்லா கிளம்பி போய்ட்றோம், அங்கே சொந்தக்காரவங்க இருக்காங்க, அங்கே போய் நாங்கள் தங்கிக்கிறோம், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ராகவை கூப்பிட்டு வர நன்றி சொல்லிட்டு இருக்காரு. என் பொண்ணுக்காக நீ எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க, ஆனால் ஒரு அப்பனா இருந்துமே என் பொண்ணுக்காக நான் எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப நன்றிப்பா, நீ அவள் கூட இருந்து எப்போதும் அவளுக்கு துணையாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, சியா என்னோட ஃப்ரெண்டு, நான் அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மொத்த ஃபேமிலியும் பேக்கப் பண்ணி சிம்லாக்கும் அனுப்பி வச்சுட்டாங்க. ஒரு வழியாக இப்போ ஃபேமிலியை சேவ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் கிளம்பி திரும்ப ஊருக்கே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினையுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க, எனக்காக நீங்கள் நிறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க, என் குடும்பத்துக்காகவும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாத்துக்கும் நான் வந்து தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தையில் சொன்னாலும் ஈடாகாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் விட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே யாராவது தேங்க்ஸ் சொல்லிப்பாங்களா என்ன, இப்போ நம்ம கையில் இந்த சிடி கிடச்சிருச்சு, இந்த சிடியை வச்சு அந்த விராஜ் எப்படிப்பட்டவங்கிறத நிரூபிச்சிடலாம் எல்லாருக்கும் முன்னாடியும், அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்து பார்த்தா அங்கே போலீஸ் நிற்கிது நிறையா. என்னாச்சு, ஒருவேளை விராஜ் ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஓடி போய் உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா அம்மா வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் ராகு வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரனை குத்துன மாதிரி அவன் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தான் இல்லையா, அந்த ஃபோட்டோ தான் இப்போ அவங்க கையில் இருக்குது. அம்மா நான் எதுவும் பண்ணலம்மா அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரியும்ப்பா நீ எதுவும் பண்ணியிருக்க மாட்டே அப்படின்னு, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் தப்பு பண்ணல, நீங்கள் கோர்ட்டில் வந்து சொன்னால் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க, சட்டத்துக்கு தேவை ஆதாரம் தான், அந்த ஆதாரம் இப்போ கிடச்சிருச்சு, நாங்கள் இப்போ இந்த பையனை அரெஸ்ட் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ராகவும் இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, என்ன நடந்துச்சு நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடியை தேடுறான். அந்த சீடி அவங்கிட்ட இல்லை, கார்லேயே வச்சுட்டு வந்துட்டான் போல். சியா அந்த டிஸ்க்கு வந்து காரில் தான் இருக்க, போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னதும் இவளும் அங்கேருந்து ஓடி போகிறா காரில் அந்த சீடி எடுக்கிறதுக்காக. அங்கே போய் பார்த்தா அந்த காரை அதுக்குள்ளே அங்கேருந்து ஓடி போயிடுது. பின்னாடியே இவளும் நிறுத்துங்கன்னு ஓடிக்கிட்டே போயிட்டு இருக்கா. ஆனால் அந்த காருக்காரன் நிறுத்தாமல் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் திரும்பி இவள் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா நம்ம ராகுவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவளால் தாங்கிக்கவே முடியல. ப்ளீஸ் ராகுவை விட்டுருங்க, அவர் எந்த தப்பும் பண்ணலை, இதெல்லாம் பண்ணது அந்த விராஜ் தான், அவரை விடுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனால் அவங்க கேட்பாங்களா, ராகுவை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது கூட இவள் அழுதுகிட்டே இருக்கா. சியா நீ அழுகாத, நீ வந்து உன்னோட கண்ணை தொடச்சிக்கோ, எப்போதும் தைரியமாக இரு, நான் உன் கூடவே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகு வந்து சைகையிலே சொல்லிட்டு இருக்கான். அவளும் சரிங்கிற மாதிரியே கண்ணை தொடச்சிட்டே இருக்கா. போலீஸும் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பின்னாடியே வந்து மொத்த குடும்பமும் அவங்க ஒரு காரில் ஏறி போயிடுறாங்க. ராகுவை பெயில் எடுக்கிறதுக்காக போகிறாங்களோ என்னமோ தெரியல. அப்படி இவ உடஞ்சி போய் உட்காந்துருக்கும் போது பாட்டு சவுண்டு கேட்குது. அதான் அந்த விராஜோட ஃபேவரட் சாங்கு. அந்த சாங் கேட்டதும் இவ அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறா. அவன் அந்த மாடிப்படியில் சறுக்கிக்கிட்டே வந்து நின்றுக்கிட்டு அந்த பாட்டுக்கு தோதா வாய் அசைச்சிக்கிட்டு இவனும் அந்த பாட்டை பாடுறான். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்கல்ல இவனோட அந்த ஃபேவரட் சாங் என்ன அப்படிங்கிறது, நேமும் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த பாட்டை பாடியே காமிச்சிடுறேன். இதான் அந்த பாட்டு. கேவலமாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அப்படி இவன் பாட்டை பாடிட்டு அவள் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு, நீ வந்துட்டியா ஜான்வி, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ எதுக்காக வருத்தப்பட்டு இருக்க, அந்த மெக்கானிக்காகவா, அவன் தானே நம்ம 2 பேரோட காதலுக்கு தடையாக இருந்தான், அதனால அவனை நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் அவனோட சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு, இப்போ நீயும் நானும் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜான்விக்கு இவனை பார்க்க அப்படியே வெறுப்பாக இருக்குது. அவ்வளோ கோவத்தோடு அவனை பார்த்துட்டு இருக்கா. என்ன ஜான்வி, நான் பாடிக்கே பேசிட்டு இருக்க, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற, சரி ஓகே இப்போ ஒரு விளையாட்டு விளையாடலாமா, ஒரு கேம் விளையாடுவோம், இந்த வீடு ஒரு கோயில்னு நினச்சிக்க, அப்புறம் உன்னோட கடவுள் உன்னோட புருஷன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த சேரில் போய் உட்காந்துக்கிறான்.
இங்கே பாரு, உன்னோட பகவான் உன்னோட கடவுள் வந்து உன் கண்ணு முன்னாடியே இருக்கிறேன். நீ இப்போ என்ன பண்ணுறனா, நீ பண்ண எல்லா தப்புக்கும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. நான் உன்னோட எல்லா பாவத்தையுமே மன்னிச்சிடுறேன். உன்னோட கடவுள் வந்து உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து உன்னோட பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவான். அதனால வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேளுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவள் அதுக்கு எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம அப்படியே அவனை கோவத்தோட பார்த்துட்டு இருக்கா. சரி சரி, நீ இங்கே வர வேணாம், நானே உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டேபிள் மேலே காலை வச்சுக்கிட்டு, கமான் ஜான்வி, மன்னிப்பு கேளு, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். நீ உன் புருஷன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளுமானா உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே இவளுக்கு வந்த கோவத்துக்கு அவனை கொஞ்சம் கூட யோசிக்காம கணத்தை காட்டி ஓங்கி அரைஞ்சிடுறா. அப்படியே அவனும் ஷாக் ரியாக்ஷன் கொடுத்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜான்விக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.